ஜெயலலிதா அவர்கள் வந்து கொள்கை பரப்பு செயலராக திருநெல்வேலியில் எங்கள் மண்ணில் வந்து அறிமுகப்படுத்தும் போது தான் செங்கோலை தூக்கி எம்ஜிஆர் அவர்கள் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஆளுமையாக தமிழ்நாட்டில் பிற்காலங்களில் ஜெயலலிதா வருவார்னு சொல்லி எம்ஜிஆர் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய தீர்க்கதரிசி எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவில் பொறுப்பேற்ற நாள் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான சம்பவம். ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். இது திமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். இந்த புகைப்படத்தை வச்சு தான் 2006 சட்டமன்ற தேர்தலை திமுக அணுகுச்சு. இதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கே வராதுன்னு நினச்ச திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது இந்த புகைப்படம். ஒரு திமுகவுடைய வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். கருணாநிதி அவர்கள் தன் வீட்டில் வச்சு அரசு செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில் தலைவரி கோலமாக வெளியே வந்த ஒரு புகைப்படம். இது வந்து அதிமுகவோட வரலாற்றில் மிக முக்கியமான புகைப்படம். சட்டசபைக்குள்ள ஒரு பெண்ணாக தனியாக போய் அவங்க வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாலும் அமைச்சர்களாலும் ரொம்ப ஆபாசமான முறையில் அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம். அது அவங்களே ரொம்ப ஒரு வடநாட்டு தொலைக்காட்சி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஒரு ரெவிஞ்ச் ஸ்டோரியே ஆரம்பிக்குது, ஒரு பழிவாங்கும் படலம் ஆரம்பிக்குது. அதை அவங்க தீர்த்து முடித்தாங்க, தன் காலத்தில் அதை பழி வாங்கி முடித்தாங்க. இதை யாராலும் மறக்க முடியாது. உலகத்திலே ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் ஒரு உண்ணாவிரத்தை இருந்து இவர் உண்ணாவிரதம் இருந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், 2 பக்கமும் 2 ஏற்குள்ளது. இந்த பக்கம் அம்மையார், அந்த பக்கம் துணைவியார், மனைவி துணைவி. நான் சின்ன பிள்ளையில் படிக்கும்போது தினத்தந்தியில் முதல் பக்கத்தில் கோபாலபுரத்தில் மனைவி தயாளம்மாவோடு அவர் வந்து இருந்தாருன்னு போடுவோம். 4வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஐடி காலில் துணைவி ராஜாத்தி அம்மாள்னு போட்டிருக்கோம். என்னடா இது, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மனைவி துணைவின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஆட்சிட்டு போய் கேட்டேன், அதெல்லாம் உனக்கு புரியாதுல, நீ வளர்ந்து பெரிய ஆளாக கூட தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆட்சி சொல்லிச்சு. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி 2 ஏர்கூலரை வச்சு 2 இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். ஈழத்தமிழருக்கு துரோகம் விளைவித்தார் கருணாநிதி என்று சொல்லப்போனால் இந்த என்னை போன்றவர்கள் வந்து திராவிட குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர்கள் வந்து அதை விட்டுட்டு வெளியே வந்து தமிழ் தேசிய பாதையை தேடுவதற்கும் அண்ணன் சீமானுடைய கரத்தை பிடிப்பதற்கும் காரணமாக இருந்ததே இந்த புகைப்படம் தான். பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள் தொடங்குவதற்கும் திமுக கடைசி வரைக்கும் கலைஞர் கருணாநிதி ஆட்சி அதிகாரத்தில் அமையாமல் போனதற்கும் இந்த புகைப்படம் தான் காரணம். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த புகைப்படம். தமிழின வரலாற்றில்